ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் விளக்குமாறு எல்லாமே வந்து கிராமங்கள் சைடெலாம் பார்த்தா இந்த மாதிரி விளக்குமாறு யாருமே கடையில் வாங்க மாட்டாங்க. அவங்கவுங்களே கிழிச்சிக்கிடுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த இதில் வந்து எங்கள் வீட்டில் தென்னை மரம் இருக்கு இல்லையா, தென்னை மரத்துலேருந்து அந்த என்ன செத்தை அதெல்லாம் அருகி கொண்டு வந்து இப்போ வந்து விளக்குமாறு ரொம்ப சிறுசாகிடுச்சு. அதனால நான் பாருங்கள் எவ்வளோ நீளம் பாருங்கள், லென்த்து பாருங்கள். நம்ம விலைக்கு வாங்கினா கூட இவ்வளோ லென்த் இருக்குமா எனக்குறது தெரியாது. இது நம்ம வீட்டில் நல்லா லென்த்தாக நம்ம இந்த மாதிரி கிழிச்சு வச்சுக்கலாம். இப்போ நான் இன்னொரு மாடல் கிழிக்க போகிறேன். இது எப்படி கிழிக்கணும்னா, இந்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் இந்த இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த இதில் வந்து நம்ம லேசாக ஒரு கத்தி விட்டு இப்படி ஒரு கோடு கீச்சினாலே போதும், அப்படியே இது வந்துடும். நம்ம வந்து இதை உருவி இதில் ஏதாவது இந்த கொஞ்சம் இது இருந்துச்சுன்னா இதை சீவி விட்டுட்டு அப்படியே நம்ம அந்த குச்சி இதில் சேர்த்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு விளக்குமாறு ரெடி. இப்படி யாரெல்லாம் சொந்தமாக அவங்கவுங்க தேவையான விளக்குமாறை அவங்கவுங்களே கிழிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க எல்லாமே யாரும் விலைக்கு வாங்க மாட்டாங்க, அவங்க இந்த மாதிரி கிழிச்சு வச்சுப்பாங்க. எனக்கு தேவையான விளக்குமாறை நானே இந்த மாதிரி கிழிச்சு 2-3 மொத்தமாக ஃப்ரீயாக இருக்க அன்றைக்கி கிழிச்சு வச்சுப்பேன். வச்சுட்டு கூட்டுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். இதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர் அந்த மாதிரி செய்வீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த கிழிச்சி விளக்குமாரோட இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் கிழிச்சி ஒடிஞ்சது பிஞ்சது இதெல்லாம் வேஸ்ட்டு. இவ்வளோ கிழிச்சிருக்கேன், இவ்வளோ வேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேசிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. தயவு செஞ்சு என்னோடய சேனலை பார்க்குறவங்க பெல் பட்டனை அமைக்கிட்டு அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் பெல் பட்டனை அமைக்கிட்டு ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்படிக்கப்போ உங்கள் செல்லில் காட்டும். ஓகே.